வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி உடனடியாக எப்படி பச்சைப்பயிறு தோசை பணியாரம் ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி தோசை மாவு கூடவே இந்த பச்சைப்பயிரை ஊற வச்சு அரைச்சி சேர்த்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போது நான் 200 கிராம் பச்சைப்பயிறு, அதாவது பாசிப்பயிரை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுப்போம். இது கூட ஒரு 8 அல்லது 10 கரண்டி இட்லி மாவு அல்லது தோசை மாவு வீட்டில் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம பச்சைப்பயிறு அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி வச்சுருக்கோம், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கலந்துட்டு பத்தலைன்னா மாவு ரொம்ப கெட்டியாக மாவு இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டவும் ஆகிடக்கூடாது. ஓரளவு தண்ணி சேர்த்து கூடவே உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். இதை கரைச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். தோசை உடனடியாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த பச்சைப்பயிறு தோசை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எப்போவும் சாதாரணமாக தோசை செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம மெல்லிசாக முருகலாக நிறைய எண்ணெய் விட்டு தோசை சாப்பிட்றோம். அது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றோம். ஆனால் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது பயிறு வகைகளை கூட செஞ்சு வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது தோசை ஊற்றிக்கலாம். எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. நான் அளவாக தான் விட்டுருக்கேன். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது கேரட்டை துருவி மேலால் தோசையில் சேர்த்துக்கிறாங்க. அது அவ்வளோக்காக வெந்து வராது. அதே மாதிரி தோசையில் நல்லா ஒட்டாது. அதனால தான் நான் கூடவே சேர்த்து கலந்து தோசை ஊற்றிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னா கூட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதனால் தோசை ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ பணியாரக்கல் வச்சுருக்கேன். இப்போ அதே மாவை பணியாரமாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை பணியாரம் எல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம கேரட்டு வெங்காயம்லாம் துருவி சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் மீடியமில் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி எடுத்துப்போம். இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஹெல்த்தியான தோசை பணியாரம் இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை இட்லியாக கூட ஊற்றி சாப்பிட்லாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.